நீதிமொழிகள் அதிகாரம் 11. கள்ளத்துலாக்கோல் ஆண்டவருக்கு அருவருப்பானது, முத்திரையிடப்பட்ட படிக்கல்லே அவர் விரும்புவது. இருமாப்பு வரும் முன்னே, இகழ்ச்சி வரும் பின்னே, தன்னடக்கம் இருக்குமாயின் ஞானமும் இருக்கும். நேர்மையாளரின் நல்லொழுக்கம் அவர்களை வழிநடத்தும். நம்பிக்கை துரோகிகளின் வஞ்சகம் அவர்களை பாழ்படுத்தும். கடவுளின் சினம் வெளிப்படும் நாளில் செல்வம் பயன்படாது. நேர்மையான நடத்தையோ சாவிலிருந்து விடுவிக்கும். குற்றமில்லாதவர்களின் நேர்மை அவர்களின் வழியை நேராக்கும். பொல்லார் தம் பொல்லாங்கினால் வீழ்ச்சியுறுவர். நேர்மையாளரின் நீதி அவர்களை பாதுகாக்கும். நம்பிக்கை துரோகிகள் தங்கள் சதித்திட்டத்தில் தாங்களே பிடிபடுவார்கள். பொல்லார் எதிர்நோக்கு இருந்தது அவர்கள் சாகும்போது கிட்டாமலே மறைந்து போகும். அவர்கள் எதிர்நோக்கு இருந்த செல்வத்தின் பயன் கிடைக்காமலே போகும். நேர்மையாளர் துயரினின்று விடுவிக்கப்படுவர். பொல்லார் அதில் அகப்பட்டு உழல்வர். இறைப்பற்று இல்லாதோர் தம் பேச்சினால் தமக்கு அடுத்திருப்போரை கெடுப்பர். நேர்மையாளர் தம் அறிவாற்றலால் விடுவிக்கப் பெறுவர். நேர்மையாளரின் வாழ்க்கை வளமடைந்தால் ஊரார் மகிழ்ந்து கொண்டாடுவர். பொல்லார் அழிந்தால் ஆர்ப்பரிப்பு உண்டாகும். நேர்மையாளரின் ஆசியாலே நகர் வளர்ந்தோங்கும். பொல்லாரின் கபட பேச்சாலே அது இடிந்தழியும். அடுத்திருப்போரை இகழ்தல் மதிகெட்டோரின் செயல். நாவடக்கம் நுண்ணறிவுடையோரின் பண்பு. வம்பலப்போர் மறைவான செய்திகளை வெளிப்படுத்தி விடுவர். நம்பிக்கைக்குரியவரோ அவற்றை மறைவாக வைத்திருப்பர். திறமையுள்ள தலைமை இல்லையேல் நாடு வீழ்ச்சியுறும். அறிவுரை கூறுவோர் பலர் இருப்பின் அதற்கு பாதுகாப்பு உண்டு. அந்நியருக்காக பிணை நிற்போர் அல்லல் படுவர். பிணை நிற்க மறுப்போருக்கு இன்னல் வராது. கனிவுள்ள பெண்ணுக்கு புகழ் வந்து சேரும். வன்முறை செய்யும் ஆண்களுக்கு செல்வம் மட்டுமே வரும். இரக்கமுள்ளோர் தம் செயலால் தாமே நன்மை அடைவர். கொடியவரோ தமக்கு ஊறு விளைவித்து கொள்வர். பொல்லார் பெறும் ஊதியம் பொய்யானது. நீதியை விதைப்பவரோ உண்மையான ஊதியம் பெறுவர். நீதியில் கருத்தூன்றியோர் நீடு வாழ்வர். தீமையை நாடுவோர் சாவுக்கு உரியோராவர். வஞ்சக நெஞ்சினர் ஆண்டவரின் இகழ்ச்சிக்கு உரியோராவர். மாசற்றோர் அவரது மகிழ்ச்சிக்கு உரியோராவர். தீயோர் தண்டனைக்கு தப்ப மாட்டார், இது உறுதி. நேர்மையாளரின் வழிமரபினருக்கோ தீங்கு வராது. மதிக்கெட்டு நடக்கும் பெண்ணின் அழகு பன்றிக்கு போட்ட வைர மூக்குத்தி போலாகும். நேர்மையாளரின் விருப்பங்கள் எப்போதும் நன்மையே பயக்கும். எதிர்காலம் பற்றி பொல்லார் கொள்ளும் நம்பிக்கை தண்டனை தீர்ப்பையே வருவிக்கும். அளவின்றி வாரி வழங்குவோர் செல்வராவதும் உண்டு. கஞ்சராய் வாழ்வோர் வறியவராவதும் உண்டு. ஈகை குணமுள்ளோர் வளம்பட வாழ்வர். குடிநீர் கொடுப்போர் குடிநீர் பெறுவர். தானியத்தை பதுக்கி வைப்போரை மக்கள் சவிப்பர். தானியத்தை மக்களுக்கு விற்போரோ ஆசி பெறுவர். நன்மையானதை நாடுவோர் கடவுளின் தயவை நாடுவோர் ஆவர். தீமையை நாடுவோரிடம் தீமைதான் வந்தடையும். தம் செல்வத்தை நம்பி வாழ்வோர் சருகென உதிர்வர். நேர்மையாளரோ தளிரென தழைப்பர். குடும்ப சொத்தை கட்டி காக்காதவர்களுக்கு எஞ்சுவது வெறும் காற்றே. அத்தகைய மூடர்கள் ஞானமுள்ளோருக்கு அடிமைகள் ஆவார்கள். நேர்மையாளரின் கனி வாழ்வுதரும் மரமாகும். ஆனால் வன் செயல் உயிராற்றலை இழக்கச் செய்யும். நேர்மையாளர் இவ்வுலகிலேயே கைமாறு பெறுவாரெனில் பொல்லாரும் பாவிகளும் தண்டனை பெறுவது திண்ணமன்றோ. நீதிமொழிகள் அதிகாரம் 12. அறிவை விரும்புவோர்
கண்டித்து திருத்தப்படுவதை விரும்புவர். கண்டிக்கப்படுவதை வெறுப்போர் அறிவற்றோர் ஆவர். நல்லார் ஆண்டவரது கருணையை பெறுவர். தீய சூழ்ச்சி செய்வோரை ஆண்டவர் கண்டிப்பார். பொல்லாங்கு செய்த எவரும் நிலைத்ததில்லை. நேர்மையாளரின் வேரை அசைக்க முடியாது. பண்புள்ள மனைவி தம் கணவருக்கு மணிமுடியாவார். இழிவு வருவிக்கும் மனைவியோ தம் கணவருக்கு எலும்புருக்கி போலிருப்பாள். நேர்மையாளரின் கருத்துகள் நியாயமானவை. பொல்லாரின் அறிவுரைகள் வஞ்சகமானவை. பொல்லாரின் சொற்கள் சாவுக்கான கண்ணிகளாகும். நேர்மையாளரின் பேச்சோ உயிரை காப்பாற்றும். பொல்லார் வீழ்த்தப்பட்டு ஒளிந்து போவர். நல்லாரின் குடும்பமோ நிலைத்திருக்கும். மனிதர் தம் விவேகத்திற்கு ஏற்ற புகழை பெறுவர். சீர்கெட்ட இதயம் உடையோரோ இகழ்ச்சி அடைவர். வீட்டில் உணவில்லாதிருந்தும் வெளியில் பகட்டாய் திரிவோரை விட தம் கையால் உழைத்து எளிய வாழ்க்கை நடத்துவோரே மேல். நல்லார் தம் கால்நடைகளையும் பரிவுடன் பாதுகாப்பர். பொல்லாரின் இரக்கமும் கொடுமை வாய்ந்தது. உழுது பயிரிடுவோர் மிகுந்த உணவு பெறுவர். வீணானவற்றை தேடி அலைவோர் அறிவற்றவர். பொல்லார் தீயோரின் பொறியினை விரும்புகின்றனர். நேர்மையாளரின் வேரோ கனி கொடுக்கும். தீயோர் தம் பொய்யுரையில் தாமே சிக்கிக்கொள்வர். நேர்மையாளர் நெருக்கடியான நிலையிலிருந்தும் தப்புவர். ஒருவர் தம் பேச்சினால் நற்பயன் அடைகிறார். வேறொருவர் தம் கைகளினால் செய்த வேலைக்குரிய பயனை பெறுகிறார். மூடர் செய்வது தமக்கு சரியென தோன்றும். ஞானியர் பிறருடைய அறிவுரைக்கு செவி கொடுப்பர். மூடர் தம் எரிச்சலை உடனடியாக வெளிப்படுத்துவர். விவேகிகளோ பிறரது இகழ்ச்சியை பொருட்படுத்தார். உண்மை பேசுவோர் நீதியை நிலைநாட்டுவோர் ஆவர். பொய் சான்று அளிப்பவரோ வஞ்சகம் நிறைந்தோர் ஆவர். சிந்தனையற்ற பேச்சு வாள் போல புண்படுத்தும். ஞானியரின் சொற்களோ புண்களை ஆற்றும். உண்மை உரைக்கும் உதடு என்றும் நிலைக்கும். பொய்யுரைக்கும் நாவோ இமைப்பொழுதே இருக்கும். சதித்திட்டம் வகுப்போர் தம்மையே ஏமாற்றிக் கொள்வர். அமைதியை நாடுவோர் மகிழ்ச்சியோடு இருப்பர். நல்லாருக்கு ஒரு கேடும் வராது. பொல்லாரின் வாழ்க்கையோ துன்பம் நிறைந்ததாயிருக்கும். பொய்யுரைக்கும் நாவை ஆண்டவர் அருவருக்கின்றார். உண்மையாய் நடப்போர் அவரை மகிழ்விக்கின்றனர். விவேகமுள்ளோர் தம் அறிவை மறைத்து கொள்வர். மதிகேடரோ தம் மதியினத்தை விளம்பரப்படுத்துவர். ஊக்கமுடையோரின் கை ஆட்சி செய்யும். சோம்பேறிகளோ அடிமை வேலை செய்வார்கள். மனக்கவலை மனிதரின் இதயத்தை வாட்டும். இன்சொல் அவர்களை மகிழ்விக்கும். நேர்மையாளரின் அறிவுரை நண்பர்களுக்கு நன்மை பயக்கும். பொல்லாரின் பாதை அவர்களை தவறிழைக்கச் செய்யும். சோம்பேறி தான் வேட்டையாடியதையும் சமைத்து உண்ணான். விடாமுயற்சி உடையவரோ அரும்பொருளை ஈட்டுவார். நேர்மையாளரின் வழி வாழ்வு தரும். முரணானவரின் வழி சாவில் தள்ளும். நீதிமொழிகள் அதிகாரம் 13. ஞானமுள்ள மகன் தந்தையரின் நற்பயிற்சியை ஏற்றுக்கொள்வான். ஏளனம் செய்பவனோ கண்டிக்கப்படுதலை பொருட்படுத்த மாட்டான். நல்லார் தம் சொற்களின் பயனான நல்லுணவை உண்பர். வஞ்சக செயல்களே வஞ்சகர் உண்ணும் உணவாகும். நாவை காப்போர் தம் உயிரையே காத்து கொள்கின்றனர். நாவை காவாதோர் கெட்டழிவர். சோம்பேறிகள் உண்ண விரும்புகின்றார்கள், உணவோ இல்லை. ஊக்கமுள்ளோரோ உண்டு நிறைவடைகின்றனர். நல்லார் பொய்யுரையை வெறுப்பர். பொல்லாரோ வெட்கக்கேடாகவும் இழிவாகவும் நடந்து கொள்வர். நேர்மையாக நடப்போரை நீதி பாதுகாக்கும். பொல்லாரை அவர்களின் பாவம் கீழே வீழ்த்தும். ஒன்றும் இல்லாதிருந்தும் செல்வர் போல நடிப்போரும் உண்டு. மிகுந்த செல்வம் இருந்தும் ஏழையர் போல் நடிப்போரும் உண்டு. செல்வர்
தம் பொருளை தந்து தம் உயிரை மீட்டுக் கொள்வர். ஏழையரோ அச்சுறுத்தலுக்கு அஞ்சார். சான்றோரின் ஒளி சுடர் வீசி மகிழ்ச்சியூட்டும், பொல்லாரின் விளக்கோ அணைந்து போம். மூடன் தன் இருமாப்பினாலே சண்டை மூட்டுவான், பிறருடைய அறிவுரைகளை ஏற்போரிடம் ஞானம் காணப்படும். விரைவில் வரும் செல்வம் விரைவாய் கரையும், சிறிது சிறிதாய் சேர்ப்போரின் செல்வமே பெருகும். நெடுநாள் எதிர்நோக்கி இருப்பது மனசோர்வை உண்டாக்கும், விரும்பியது கிடைப்பது வாழ்வதரும் மரத்தை பெறுவது போலாகும். அறிவுரையை புறக்கணிப்போர் அழிவுறுவர், கட்டளைகளை மதிப்போர் பயனடைவர். ஞானமுள்ளவரது அறிவுரை வாழ்வளிக்கும் ஊற்றாகும், அது சாவை விளைவிக்கும் கண்ணிகளிலிருந்து ஒருவரை தப்புவிக்கும். நல்லறிவு மக்களின் நல்லெண்ணத்தை வருவிக்கும், நம்பிக்கை துரோகமோ கேடு அடையச் செய்யும். கூர்மதி வாய்ந்த எவரும் நல்லறிவோடு நடந்து கொள்வர், மூடர் தம் மடமையை விளம்பரப்படுத்துவர். தீய தூதர் தொல்லையில் விழுவர், நல்ல தூதரோ அமைதி நிலவச் செய்வர். நல்லுரையை புறக்கணிப்போர் வறுமையும் இகழ்ச்சியும் அடைவர், கடிந்துரையை ஏற்போரோ புகழடைவர். நினைத்தது கிடைப்பின் மனதிற்கு இன்பம், தீமையை விட்டு விலகுவது மூடர்களுக்கு இழிவானதாகும். ஞானமுள்ளவரோடு உறவாடுவோர் ஞானமுள்ளவராவர், மூடரோடு நட்பு கொள்வோர் துன்புறுவர். பாவிகளை தீங்கு பின்தொடரும், நேர்மையாளருக்கு நன்மை கிட்டும். நல்லவரது சொத்து அவருடைய மரபினரை சேரும், பாவி சேர்த்த செல்வமோ நேர்மையாளரை வந்தடையும். புதிதாய் பண்படுத்தப்பட்ட ஏழையரின் நிலம் மிகுந்த உணவு தரலாம், ஆனால் நியாயம் கிடைக்காத இடத்தில் அதுவும் பறிபோகும். பிரம்பை கையாளாதவர் தம் மகன் மீது அன்பு கூறாதவர், மகன் மீது அன்பு கூறுபவரோ அவனை தண்டிக்க தயங்க மாட்டார். நேர்மையாளருக்கு வயிறார உணவு கிடைக்கும், பொல்லாரின் வயிறோ பசியால் வாடும். நீதிமொழிகள் அதிகாரம் 14. ஞானமுள்ள பெண் தம் இல்லத்தை கட்டி எழுப்புகின்றார், அறிவற்றவளோ தன் கைகளை கொண்டே அதை அழித்து விடுகின்றாள். நேர்மையாக நடப்பவர் ஆண்டவரிடம் அச்சம் கொள்வார், நெறித்தவறி நடப்பவன் அவரை பழிப்பான். மூடரது பேச்சு அவனது முதுகுக்கு சாட்டையாகும், ஞானமுள்ளவருடைய சொற்களோ அவரை பாதுகாக்கும். உழவு மாடுகள் இல்லையேல் விளைச்சலும் இல்லை, வலிமை வாய்ந்த காளைகள் மிகுந்த விளைச்சலை கொடுக்கும். வாக்கு பிறழாதோர் பொய் சான்று கூறார், பொய் சாட்சியோ மூச்சுக்கு மூச்சு பொய் பேசுவான். ஏளனம் செய்பவன் ஞானத்தை பெற முயன்றும் அதை அடையான், நுண்மதியுடையோரோ அறிவை எளிதில் பெறுவர். மூடனை விட்டு விலகி செல், அறிவுடைய பேச்சு அவனிடம் ஏது. விவேகமுள்ளவரது ஞானம் அவரை நேர்வழியில் நடத்தும், மதிகேடனின் மடமை அவனை ஏமாறச் செய்யும். பாவக்கழுவாய் தேடுவதை மூடர் ஏளனம் செய்வர், நேர்மையாளரின் நடுவே அதற்கு ஏற்புடைமை உள்ளது. இதயத்தின் கசப்பு இதயத்திற்கே தெரியும், வேறொருவரும் அதை தூய்க்க இயலாது. பொல்லாரின் வீடு வேரோடு அழியும், நேர்மையாளரின் கூடாரமோ தலை தோங்கும். ஒரு பாதை ஒருவருக்கு நல்வழி போல தோன்றலாம், முடிவிலோ அது சாவுக்கு இட்டு செல்லும் பாதையாகிவிடும். நகைப்பிலும் துயரமுண்டு, மகிழ்ச்சியை அடுத்து வருத்தமும் உண்டு. உண்மையற்றோர் தம் நடத்தையின் விளைவை துய்ப்பர், நல்லோர் தம் செயல்களின் பயனை அடைவர். பேதையர் தம் காதில் விழும் எதையும் நம்புவர், கூர்மதி உடையவரோ தம் அடிசுவடுகளை கவனிப்பர். ஞானமுள்ளவர் விழிப்புடையவர், தீமையை விட்டு விலகுபவர்.
மதிகேடரோ மடத்துணிச்சல் உள்ளவர், எதிலும் பாய்பவர். எளிதில் சினம் கொள்வோர் மதிகேடானதை செய்வர், தீயன செய்ய திட்டமிடுவோர் வெறுக்கப்படுவர். பேதையர் அறியாமை உடையோர், கூர்மதி உடையோரோ அறிவை மணிமுடியாய் சூடிக்கொள்வர். தீயோர் நல்லோர் முன் பணிவர், பொல்லார் நேர்மையாளரின் வாயிற்படியில் காத்து நிற்பர். ஓர் ஏழையை அடுத்திருப்போர் அவரை அருவருப்பானவர் என கருதுவர், செல்வருக்கோ நண்பர் பலர் இருப்பர். அடுத்திருப்போரை இகழ்வோர் பாவியராவர், ஏழையருக்கு இறங்குவோர் இன்பம் துய்ப்பர். தீய சூழ்ச்சி செய்வோர் தவறிழைப்போர் அன்றோ, நலந்தரும் திட்டம் வகுப்போர் அன்பிற்கும் நம்பிக்கைக்கும் உரியோர். கடும் உழைப்பு எப்போதும் பயன் தரும், வெறும் பேச்சினால் வருவது வறுமையே. ஞானியருக்கு அவர்களது கூர்மதியே மணிமுடி, மதிகேடருக்கு அவர்களது மடமைதான் பூமாலை. உண்மை சான்று உரைப்போர் உயிரை காப்பாற்றுவோர், பொய் சான்று பகர்வோர் ஏமாற்றுவோர். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் ஒருவருக்கு திட நம்பிக்கை அளிக்கும், அவரது மக்களுக்கு அடைக்கலம் கிட்டும். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் வாழ்வளிக்கும் ஊற்றாகும், சாவை விளைவிக்கும் கண்ணிகளினின்று அது மனிதரை தப்புவிக்கும். மக்கள் தொகை உயர மன்னரின் மாண்பும் உயரும், குடிமக்கள் குறைய கோமகனும் வீழ்வான். பொறுமையுள்ளோர் மெய்யறிவாளர், எளிதில் சினம் கொள்வோர் தம் மடமையை வெளிப்படுத்துவோர் ஆவர். மன அமைதி உடல் நலம் தரும், பொறாமையோ எலும்புருக்கி நோயாகும். ஏழையை ஒடுக்குகிறவன் அவனை படைத்தவரை இகழ்கிறான், வறியோருக்கு இறங்குகிறவர் அவரை போற்றுகிறார். பொல்லார் தம் தீவினையால் வீழ்ச்சியுறுவர், நேர்மையாளர் சாகும்போதும் தம் நேர்மையை புகலிடமாக கொள்வர். நுண்ணறிவுள்ளோர் மனதில் ஞானம் குடிகொள்ளும், மதிகேடரிடம் அதற்கு இடமே இல்லை. நேர்மையுடைய மக்களினம் மேன்மை அடையும், பாவம் நிறைந்த மக்கள் இழிவடைவர். முன்மதியுடைய பணியாளருக்கு அரசர் ஆதரவு காட்டுவார், இழிவு வருவிப்பவன் மீதோ சீற்றம் கொள்வார். நீதிமொழிகள் அதிகாரம் 15. கனிவான மறுமொழி கடுஞ்சினத்தையும் ஆற்றிவிடும், கடுஞ்சொல்லோ சினத்தை எழுப்பும். ஞானமுள்ளோரின் நாவு அறிவை வழங்கும், மதிகேடரின் வாயோ மடமையை வெளியிடும். ஆண்டவருடைய கண்கள் எங்கும் நோக்கும், அவை நல்லாரையும் பார்க்கும் பொல்லாரையும் பார்க்கும். சாந்தப்படுத்தும் சொல் வாழ்வளிக்கும் மரம் போன்றது, வஞ்சக பேச்சோ ஒருவரை மனமுடைய செய்யும். தன் தந்தை தரும் அறிவுரையை இகழ்ந்து புறக்கணிப்பவன் மூடன், அவருடைய கடிந்துரையை ஏற்பவர் விவேகம் உள்ளவர். நேர்மையாளரின் இல்லத்தில் நிறை செல்வம் நிலைத்திருக்கும், பொல்லாரின் வருவாயால் விளைவது தொல்லையே. ஞானியரின் பேச்சு அறிவை வளர்க்கும் தன்மையது, மதிகேடரின் உள்ளம் அத்தகையதன்று. பொல்லார் செலுத்தும் பலி ஆண்டவருக்கு அருவருப்பை தரும், நேர்மையாளரின் மன்றாட்டு அவருக்கு உகந்ததாய் இருக்கும். பொல்லாரின் செயல்களை ஆண்டவர் அருவருக்கின்றார், நேர்மையை பின்பற்றுவோரிடம் அவர் அன்பு கொள்கின்றார். நெறித்தவறி செல்வோருக்கு தண்டனை கடுமையாய் இருக்கும், கடிந்துரையை வெறுப்போர் மரணம் அடைவர். பாதாளமும் படுகுழியுமே ஆண்டவரின் பார்வையில் இருக்க, மனிதரின் உள்ளம் அவருடைய பார்வைக்கு மறைவாய் இருக்குமா? ஏளனம் செய்வோர் தம்மை கடிந்து கொள்வோரை விரும்பார், ஞானமுள்ளோரிடம் செல்லவும் மாட்டார். மனமகிழ்ச்சியால் முகம் மலரும், மனத்துயரத்தால் உள்ளம் உடையும். விவேகமுள்ளவர் மனம் அறிவை நாடும், மதிகேடர் வாய்க்கு மடமையே உணவு. ஒடுக்கப்பட்டோருக்கு ஒவ்வொரு நாளும்
தொல்லை நாளே. மனமகிழ்ச்சி உள்ளவருக்கோ எல்லா நாள்களும் விருந்து நாள்களே. பெரும் செல்வமும் அதனோடு கவலையும் இருப்பதை விட சிறு தொகையும் அதனோடு ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமும் இருப்பதே மேல். பகை நெஞ்சம் கொண்டோர் படைக்கும் நல்ல இறைச்சி உணவை விட அன்புள்ளம் கொண்டோர் அளிக்கும் மரக்கறி உணவே மேல். எளிதில் சினம் கொள்பவர் சண்டையை மூட்டுவார், பொறுமை உடையவர் சண்டையை தீர்த்து வைப்பார். சோம்பேறிக்கு எவ்வழியும் முள் நிறைந்த வழியே, நேர்மையாளர் செல்லும் பாதையோ பரந்த நெடுஞ்சாலையாகும். ஞானமுள்ள மக்கள் தங்கள் தந்தையை மகிழ்விப்பார்கள், அறிவற்ற மக்களோ தங்கள் தாயை இகழ்வார்கள். மூடர் தம் மடமை குறித்து மகிழ்ச்சி அடைவர், மெய்யறிவுள்ளோர் நேர்மையானதை செய்வர். எண்ணி பாராமல் செய்யும் செயல்கள் தோல்வி அடையும், பலர் திட்டமிட்டு செய்யும் செயல்கள் வெற்றி அடையும். தக்க மறுமொழி அளிப்பதால் மனிதருக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது. காலமும் வேலையும் அறிந்து சொல்லும் சொல்லால் வரும் மகிழ்ச்சி இன்னும் பெரிது. முன்மதி உடையோர் செல்லும் பாதை பாதாளத்திற்கு செல்லும் பாதையன்று, அது வாழ்விற்கு செல்லும் பாதையாகும். இருமாப்புள்ளவர் வீட்டை ஆண்டவர் இடித்து தள்ளுவார், கைம்பெண்ணினது நிலத்தின் எல்லைகளை அவர் பாதுகாப்பார். தீயோரின் எண்ணங்களை ஆண்டவர் அருவருக்கிறார், மாசற்றோரின் சொற்களே அவருக்கு உவப்பளிப்பவை. வன்முறையில் செல்வம் சேர்ப்போர் தம் குடும்பத்திற்கு தொல்லை வருவிப்பர், கைகூலி வாங்க மறுப்போர் நீடித்து வாழ்வர். நேர்மையாளர் எண்ணி பார்த்து மறுமொழி கூறுவர், பொல்லாரின் வாய் தீய சொற்களை பொழியும். ஆண்டவர் பொல்லாருக்கு நெடுந்தொலைவில் இருக்கிறார், நேர்மையாளரின் மன்றாட்டுக்கு அவர் செவி சாய்க்கிறார். இன்முகம் மனதிற்கு மகிழ்ச்சி தரும், நல்ல செய்தி உடம்புக்கு உரமளிக்கும். வாழ்வளிக்கும் கடிந்துரைகளை காது கொடுத்து கேட்பவர் ஞானியரோடு குடியிருப்பர். அறிவுரைகளை புறக்கணிக்கிறவர் தமக்கே கேடு வருவித்துக் கொள்கிறார். கடிந்துரைகளை ஏற்றுக்கொள்பவர் நல்லுணர்வை அடைவார். ஆண்டவரிடம் அச்சம் கொள்ளுதல் ஞானத்தை தரும் பயிற்சி, மேன்மை அடைய தாழ்மையே வழியாகும்.